ஹாய். ஆஃப் கேம்பஸில் இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த லிங்க்டின் ஸ்ட்ராட்டஜியை மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு 100 கம்பெனியை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கம்பெனியோட ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ரெஃபரல் கேட்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு நாளே நீங்கள் ஒரு கம்பெனி எழுதி வச்சுருப்பீங்களா, அந்த கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லையோ இல்லை அதர் ஆர்டிக்கிள்லையோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக நம்ம டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்ஸு, இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஆனால் ஒவ்வொரு கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிறனால, ஸோ அந்த கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ அதனால் இன்னுமே நீங்கள் அடுத்து கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி இன்னும் நிறையா பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நிறையா இன்சைட் தெரிஞ்சுக்கலாம் வித் ரோட் மேப் அண்ட் ரிசோர்ஸஸ். ஓகேவா? நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.